நம்ம லைஃப்ல வந்து ப்ராக்ரஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 வயசு டு 45 வயசுக்கு லைஃபோட பிரைம் டைம். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஆம்பிஷியஸா இல்லைனா கூட உலகம் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஏன்னா இந்த உலகத்தை பில்ட் பண்ணது எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோங்க, மைனிங், சிவில், ஐடி எல்லாமே எடுத்துக்கோங்க. அந்த இண்டஸ்ட்ரியை ஆக்டிவா ப்ராக்ரஸ் பண்றதுக்கு தேவைப்படுற ஒர்க் ஃபோர்ஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 to 45. அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ரொம்ப பெரிய எனர்ஜி அண்ட் இன்னோவேட்டிவா யோசிக்க மாட்டாங்க, ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த ஏஜ் பிராக்கெட் வந்து திஸ் இஸ் பேசிக்லி பில்ட் த வேர்ல்ட் அண்ட் மெயின்டைன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க பண்ற சில தப்பு வந்து யூ லூஸ் லாட் ஆஃப் டைம், எஸ்பெஷலி டைம். ஏன்னா அந்த டைம் வந்து தூங்கி இங்கி போய் காலைல ஆஃபீஸ்ல போய் அதுல ப்ரொடக்டிவா ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான். அந்த ஸ்மால் பர்சன்டேஜ் ஃபிராக்ஷனை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா pretty much you lost your chance in this life. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்ல இருக்கிறது. லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி பி இட் ஆஃபீஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி அது டாக்ஸிக் அப்படின்னா மூவ் அவே. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி கடைசியாக வந்து நீ கரெக்டுன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு யாரும் வந்து ₹1 கோடி கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. ஸோ அதனால் அவங்க கிட்டக்க வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை அவங்க கிட்டக்க வந்து நான் நல்லவனாக இருக்கிறதோ அவங்க கிட்டக்க நான் பாசமானவனாக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இஃப் இட்ஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் அவே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து உங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி அன்ஸ்டாப்பபிள் கைஸ். ஸோ அப்போ வந்து உங்களை வந்து எந்த விஷயம் உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படின்றத பாருங்க. உங்களுக்குள்ளார 1008 பேரியர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபோக்கஸ் ஆன் யூர் ப்ராக்ரஸ். ஸோ அதாவது எனக்கு வந்து ஸ்டேஜ் ஏறினா பயம், எனக்கு வந்து அங்கே நின்று பேசினா பயம், எனக்கு இங்கிலீஷில் பேச பயம், இந்த மாதிரி என்னென்ன ஃபியர் இருக்கும் அந்த ஃபியர் எல்லாத்தையும் போய் கான்கர் பண்ணுங்க. அந்த ஃபியர் இருக்குன்னு சொல்லிட்டு அது கூடயே நீங்கள் ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கோனா பி ஸ்லோவர். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி பர்டன் இருக்கு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட். மற்றவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணும், பெருசாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறது, அவங்க வச்சிருக்கிற கார் அப்கிரேட் பண்ணுறது, இது எல்லாமே see guys, the goal is to basically to be rich, so not look like rich. ஸோ அதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக் லைக் ரிச்ல வந்து யூ கேன் give an impression. மற்றவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கலாம், அது எல்லாமே இருக்கும். பட் நீங்க யாரை இம்ப்ரெஸ் பண்றீங்க, யார்கிட்ட இம்ப்ரெஷன் வாங்குறீங்க அப்படின்றது இருக்குல்ல. இப்போ லெட்ஸ் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரை வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, வாவ் நீ வந்து ஒரு சூப்பரா ஒரு கார் வச்சிருக்க, ஜாகுவார் கார் வச்சிருந்தப்ப அவர் என்ன மதிக்கிறாரு, மரியாதை கொடுக்குறாரு, பெரிய பணக்காரன் நினைக்கிறாரு அப்படின்றதுனால எனக்கு ஒத்த பைசா வந்து பிரோஜனம் இருக்கா? என் வீட்டு வாடகை கட்டுறதுக்கு அவர் மூலியமா ஒரு $200 வந்துச்சா? கிடையாது. ஸோ அதுவே அந்த ஜாகுவார் காரை நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் போறப்ப கிளைண்ட் முன்னாடி வந்து அந்த கார் படுற மாதிரி கார்டன் மீட்டிங் வைப்பேன். ஸோ அப்போ வைக்கிறப்ப கிளைண்ட் பார்ப்பாங்க, ஒரு ஆப் டெவலப் பண்ண வர ஒரு கம்பெனி வந்து அந்த ஓனர் வந்து ஜாகுவார் கார் வச்சிருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா டெலிவர் பண்ணிருக்காரு, அவர் கையில எக்ஸ்ட்ரா கேஷ் இருந்து இவ்வளவு பெரிய கார் வாங்கியிருக்காரு அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்க வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மற்ற நேரத்தில் நம்ம வந்து ஃபேமிலி இம்ப்ரெஸ் பண்றது, ரிலேட்டிவ்ஸ் இம்ப்ரெஸ் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் இம்ப்ரெஸ் பண்றது, இது வந்து முக்காவாசி வந்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா ஜெலஸா தான் ஆவாங்க. அண்ட் அகைன் வந்து நம்மளை யாராவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ஸ் சே வந்து உங்களை வந்து ஒருத்தர் வந்து ஒரு முட்டாள்னு நினைக்கிறாரு, உங்களை வந்து ஒருத்தர் வந்து நீங்க ஏழைன்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் வந்து உங்களை வந்து நீங்க ரொம்ப கம்மி திறமைசாலி நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எவ்வளவு கம்மியா அவங்க நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் செஸ் விளையாடுறப்ப நீங்க பாத்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் பயப்படுற மாதிரி தான் இருக்கும் என் ஃபேஸ், என்னோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா. ஏன்னா அப்போ வந்து அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, ஓ நான் அவனை பார்த்து பயந்துட்டேன், இவனுக்கு இவ்வளவு விளையாண்டா போதும், இவ்வளவு யோசிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா விளையாடுவாங்க. நம்ம வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். when people underestimate you, it is for your advantage. உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே பார்ட்டிஸ் நிறைய இடம் போறப்ப ரொம்ப சாதாரணமாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். எனக்கு வந்து இவங்க இப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கணும் அப்படின்றதுனால எனக்கு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. என் கிளைண்ட் வந்து என்ன நல்லா நினைச்சு சரி ஓகே வந்து ப்ராஜெக்ட் கொடுத்தா இவன் கையில ஆள் இருக்கு, இதை வச்சு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா எனக்கு அது யூஸ்ஃபுல். மற்றவங்க நினைக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து கொஞ்சம் வந்து பில்ட் பண்ணி வைக்கணும் கைஸ். அதாவது 20 வயசு 18 வயசுல வந்து எனக்கு கோவப்பட்டா ஒரு சாமான தூக்கி எறிவேன், நான் கோவப்பட்டா கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் ஒரு மூலையில, நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நீங்க ஒரு 35 வயசுல நீங்க அதே வேலையை நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்க, ஆஃபீஸ்ல யாருக்கோட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம நீங்க கோச்சிட்டு இருக்கீங்க, இல்ல அவங்ககிட்ட சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க, கோவப்படுறீங்க, திட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் கோனா அஃபெக்ட் யூ. உங்களுக்கு கிட்ட வர எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லதோ கெட்டதோ எல்லாமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒருத்தவங்க வந்து சேஃப் அன் எக்ஸாம்பிள், இது ப்ராக்டிகலா நடந்தது கைஸ். இது வந்து ஒரு கிளைண்ட் என்ன மாதிரி ஒரு 4-5 கன்சல்டன்ஸ் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க. நான் சிட்னி வந்து ஒரு 4-5 இயர்ஸ்ல வந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் கன்சல்டன்டா இருக்கிறேன், அங்க போய் வேலை செய்றாங்க. அந்த கிளைண்ட் வந்து ஹேபிட் என்னன்னா எப்ப பார்த்தாலும் யாரையும் கத்துறது, கெட்டவத்தை சொல்லி திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம். அந்த 3 பேரையும் வந்து திட்டினாங்க, என்னையும் திட்டினாங்க. பட் பாயிண்ட் என்ன, இது மாதிரி நம்ம தப்புலாம் கிடையாது. ஸ்ட்ரெஸ் கிளைண்ட் அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளிப்படுத்துறாங்க. அந்த 3 பேருமே வந்து திரும்ப கிளைண்ட் திட்டாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் ஃப்ரேம்ல கூட எனக்கு அவங்கள திட்டுறது வந்து என்ன அஃபெக்டே பண்ணல. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல, என் வேலையை நேர்மையாக செய்கிறேன், நான் ஒன்றும் ஓபிடிக்கல, ஈவன் டீ காஃபி கூட குடிக்க வெளில போக மாட்டேன், என் டைம் நான் கரெக்டாக எப்பவுமே ப்ரிசைஸாக இருப்பேன், எனக்கு குறை சொல்கிற மாதிரி என்றைக்குமே வச்சுக்க மாட்டேன். எனக்கு அதனால எனக்கு கோவமே வரல. எனக்கு வந்து சரி ஓகே அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான், எனக்கு வந்து என் வேலை எனக்கு முக்கியம், இன்னைக்கு நான் அந்த வேலையை செஞ்சால் தான் நாளைக்கு வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் நான் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஐ வாஸ் லைக் லிட்டில் செல்ஃபிஷ் அண்ட் ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் மை கோல்ஸ். எனக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வேலை செய்கிறது, அங்கே வேலை செஞ்சால் எனக்கு காசு கிடைக்கும், எனக்கு அது செஞ்சால் அந்த காசு கிடைச்சா என் கம்பெனிஸை நான் பில்ட் பண்ணலாம், என் பிஸ்னஸை பில்ட் பண்ணலாம், இதுதான் என்னோட ஃபோக்கஸ். ஸோ அப்போ அந்த கிளைண்ட் கிட்ட வந்து கோபப்படுற கூட ஒரு தடவை கூட கோவப்பட்டவே இல்லை. எனக்கு வந்து அது கோவப்பட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ப்ராஃபிட் எனக்கு அப்படின்றத நான் யோசிச்சேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 months டவுன் தி லேனில் வந்து அந்த 3 கன்சல்டன்சி வந்து கிளைண்ட் வேணான்ட்டாங்க அண்ட் என்ன வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கோவப்படுறதில்ல. அவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, எல்லாம் இருந்துச்சு. பட் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் திரும்ப வேலை செய்து கூப்பிட்டப்ப நான் போல. பிகாஸ் எனக்கு வந்து இட்ஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஸ்டில் எனக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியும், அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நான் ஹேண்டில் பண்ண முடியும்னாலும் இட்ஸ் ஸ்டில் அன் அன்னெசரி திங். அதை நான் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு பெட்டர் என்விரான்மெண்ட் கிடைக்கிறப்ப அங்கே நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஐ ஹவ் வென்டன். ஸோ இதே மாதிரி உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இட் ஷுட் இம்ப்ரூவ் ஆஸ் யூ க்ரோ கைஸ். ஸோ நான் வந்து கோவப்படுவேன், ஷார்ட் டெம்பர், இதெல்லாம் வந்து பெருமையே கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கு இருக்கிற வீக்னஸஸையும் வந்து பெருமையாக வந்து ஒரு சுகர் கோட் பண்ணவே பண்ணாதீங்க. அது எனக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கிடையாது, நான் வந்து இன்ட்ரோவர்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ இஃப் இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை அக்னாலேஜ் பண்ணுங்க. அக்னாலேஜ் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டா தான் அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் தேடுவேன். எனக்கு ஒரு குற்றம் உணர்ச்சி வரும். ப்ராப்ளத்தையே வந்து பாரு எல்லாருமே என் ஆஃபீஸில் எல்லாருமே இன்ட்ரோவர்ட்டுங்க, யாருமே பேச மாட்டாங்க, யார்கிட்டயுமே எல்லாருமே கூச்சப்படுவாங்க. நீங்கள் ஏன் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான், உங்களுக்கு அது ப்ராக்ரஸ்க்கு ஒரு தடை தான் அப்படின்றத தெளிவாக இருக்கும். எல்லாரும் வந்து எலான் மஸ்க் மாதிரியோ பில் கேட்ஸ் மாதிரியோ வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் அட்ரஸ் பண்ண முடியும். அது வந்து என்னைக்குமே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு அது ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத ஒத்துக்கணும். அதை வந்து சுகர் கோட் பண்ணி ஒத்துக்கிறது, இல்லை வந்து மற்றவங்களும் அப்படி இருக்கிறாங்க நானும் அப்படி இருக்கேன், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டெலாம் கட்டாதீங்க. ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அதை ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களோட ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் கைஸ், எனக்கு வந்து இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும், இந்த மாதம் வீட்டு வாடகை கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் அப்படின்ற அந்த டென்ஷன் வந்து மைண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா மைண்ட்ல வந்து காலையில் நான் 8 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறப்ப இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் வந்து இந்த மாசம் இஎம்ஐ கட்டணும், அதுக்காக நான் பண்றேன் அப்படின்னா நீங்க இப்படி வேலை செய்வீங்க. அதுவே வந்து சரி இந்த வேலை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் வந்து இதுல வர கேஷை வச்சு என்னோட கம்பெனி நான் பில்ட் பண்ணுவேன், மற்றபடி எனக்கு இஎம்ஐ கட்டணும் அது கட்டணும் அந்த பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்படி வேலை செய்வீங்க. ஏன்னா நான் வந்து வெறுமனே இஎம்ஐ கட்ட போறேன், கரண்ட் பில் கட்டுறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஃபன் திங். வெரஸ் நான் வந்து என்னோட ஓன் எம்பையர் பில்ட் பண்ண போறேன், என்னோட ஓன் கம்பெனி பில்ட் பண்ண போறேன், என்னோட ப்ராடக்ட் பில்ட் பண்ண போறேன் அப்படின்றது வந்து எப்படி சொல்றது, பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். நம்மளோட சின்ன குழந்தை வந்து வளர்ற மாதிரி ஒரு விஷயம். the way I can do the job அப்படின்றது வந்து இப்படி யோசிச்சா பெட்டரா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த லைஃப்ல ப்ராக்ரஸ் ஆகிறேன் அப்படின்ற டைம் ஃப்ரேம்ல கைஸ் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணுவோம். அண்ட் அது நம்ம தெரியாமலே நம்ம பண்ணிட்டு இருப்போம். பாயிண்ட் என்னன்னா நம்மளோட பிரைம் டைம் வந்து லூஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட முக்கியமான டைம் ஃப்ரேம் ப்ராக்ரஸ் ஆகிற டைம் மிஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து வில் டூ அ part 2 அண்ட் எதெல்லாம் வந்து நம்ம இந்த பிரைம் டைம்ல வந்து நம்ம டைம் லூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் வில் catch up again in another video guys and thank you so much. And again last thing வந்து வர்ச்சுவல் காயினோட பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து லான்ச் ஆயிருக்கு. யாராவது பிஸ்னஸ் ரன் பண்றீங்க, சலூன், கஃபே, ரெஸ்டாரண்ட்ஸ், ஜிம்மு இதெல்லாம் ரன் பண்றீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. வில் சென்ட் யூ தி பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் டீடைல்ஸ். தேங்க்ஸ். சியர்ஸ்.